ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ரொமேனியாவின் புக்காரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ரொமேனியாவின் புக்காரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ரொமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ரொமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின்போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின்போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டது.
இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வல்லக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட் டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார். குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத் துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036ஆம் ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத் துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் ப்ரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.
எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.